ஒரு சத்தம் வரலாற்றையே புரட்டி போட்டது. எரிகோ உடைக்க முடியாத மதில்களாலே சூழப்பட்டிருந்தது. யாராலும் இந்த சுவரை உடைத்து இந்த நகரத்தில் நுழைய முடியாது. ஆனால் தேவன் யோசுவாவுக்கு ஒரு வித்தியாசமான கட்டளையிட்டார். அங்கே சென்று நீங்கள் போராடப் போவதில்லை, மதிலை சுற்றி வந்தால் போதும். அலங்கத்தை 6 நாட்கள் ஒரு வார்த்தையும் பேசாமல் சுற்றி வந்தார்கள். எரிகோ வீரர் மேலிருந்து இவைகளை பார்த்து கிண்டவடித்தார். இதுவா உங்க போர்? யோசுவா கட்டளையின்படி அவர்கள் தங்களின் முழு சக்தியோடு முழங்கினார்கள். பூமி அதிர்ந்தது, மதில் தரைமட்டமானது. போர் இல்லாம தேவனின் விசுவாசத்தாலே வெற்றி கிடைத்தது. இஸ்ரவேலா, தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். விசுவாசத்துக்கு முன் எந்த மதிலும் நிற்காது. உங்க வாழ்க்கை மதில்களும் உடைஞ்சு போகும். நம்புங்கள்.